எவனு பையில இருந்து ஒத்த பைசா எடுக்க கூடாது. பூரா செலவு அன்னை விட்டு செலவுதே. அன்னை வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா குடிப்போம்ல. ஆமாடா, நான் பார்த்தனே எஸ்ஏசி நப்பரி மன்றம் போட்டுருந்துச்சு. விஜய் அப்பா வந்து திறந்து வச்சாரா? விஜயோட அப்பா எஸ்ஏசின்னு, இது எஸ்ஏஎஸ். அப்படின்னா சைட் அடிக்காத ஒரு சங்கண்ணா. டேய், அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிடா. அண்ணா 2 சிக்கன் போண்ண. யாருக்கு? அடைக்கலத்துக்கு தானே? ஆமா. 3 கொண்டு போய் குடியா. சரி. வாட் இஸ் திஸ்? ஏன் அழுகுற? அத சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சும்மா சொல்றா. அண்ணே, மாடு மேய்க்கிறவளந்து மாங்காய் வைக்கிற வரைக்கும், பூ விற்கிறவளந்து புளியங்காய் விற்கிற வரைக்கும் ஒருத்தி கூட எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டேன்டாளுங்கண்ணே. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அவளுக்கு என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றது? அவளுகளை இனிமே பார்க்க மாட்டோன்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்ப உருவானதுதான் இந்த சங்கம். உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எவ்வளவு நேரம் தானே கதையை கேட்டுட்டு இருப்பா? இன்னொரு ஃபுல்லு சொல்லலாம். போதையில இருந்தாலும் பொறுப்பா இருக்கியடா. டேய், தம்பிகளுக்கு ஒரு புல்ல அனுப்பு. அது என்னண்ணே, எப்ப பார்த்தாலும் கோடு சுடோட இருக்க? டேய், அண்ணி போட்டு பழகிட்டேன்டா. போடாம இருந்தா பெஸ்டிட் ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ கன்னடா வச்சு கலட்டலாம்ல. டேய், அண்ணனுக்கு பழகி போச்சுடா. கலட்டுனா அலர்ச்சி ஆயிரும். அலர்ச்சி. அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். அண்ணே 2 புல்லு சொல்லவா, முழு கோழி சொல்லவா? வேற என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணா, பில்ல கொடு. அண்ணே அப்படியே அந்த பழைய பாக்கியம் கொடுத்தோண்ணா. ஏய், அந்த பழைய அக்கௌண்ட்டை சேர்த்து எடுத்துட்டு வாயா. 15,000மா? 6 மாசமா உன் அக்கௌண்ட்ல தானே குடிச்சிட்டு இருக்கிறோம். டேய், டாஸ்மார்க்ல முத கடை வச்சு குடிக்கிறவங்க நீங்க தான்டா. உன் விசிட்டிங் கார்டுக்கு அவ்வளோ மரியாதை. டேய், அது விசிட்டிங் கார்டா, கிரெடிட் கார்டு இல்ல. யோ, இந்தாயா 50,000 ரூபாய் கட்டு. அண்ணனுக்கு என்றதுக்கு நேரம் இல்ல. போய் 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொண்டு ஓடியா. போ. அடைக்கலம் முறுக்கு ஃபேக்டரியா? டேய் டேய், என்னடா சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு இங்க வந்து நிக்கிற? என்னண்ணே, ஊர்ல ஃபேக்டரி வச்சுக்கன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா 2 அடுப்பும் வடை செட்டு வச்சு முறுசுறீங்க. இதுவும் பேட்டரி தான். மதுரையில இருக்கான்னு தானே சொன்னாங்க. இங்க எதுக்கு வந்த? ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. என்னடா பிரச்சனை? வேலை நேரத்துல எதுவும் தண்ணி நீ அடிச்சு விட்டியா? கணக்கு வழக்கு தெரியாம காசு வளர்த்த விட்டியா? இல்லண்ணே. இல்ல இஞ்சி வாங்க வந்த புள்ள இடுப்பு நல்லா இருக்குன்னு கைய வச்சு விட்டியா? வேற என்னடா பண்ண? கல்லாப்பட்டியில கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு காசு அடிச்சு விட்டியா? காசா இல்லண்ணே, அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சிட்டேன். என்னது? அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சு விட்டியா? அடுப்பு ஆஃப் பண்ணுங்கடா. டேய், இந்த நேரத்துல நான் அடுப்பு ஆஃப் பண்ண சொல்றேன். அண்ணே, ஒரு பேட் நியூஸ்ண்ணே. என்னடா? முறுக்கு கல்லு மாதிரி இருக்குன்னு 10 பண்டல் ரிட்டர்ன் வந்துருச்சுண்ணே. அதை எங்கண்ணே போடுறது? என் தலையில போடு. நேர காலம் தெரியாம பேசுறேன். போடா. டேய், யாரா அந்த புள்ள? உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது வேற என்ன? வேற என்ன? மினிஸ்டர் பொண்ணுண்ணே. என்னது? மினிஸ்டர் பொண்ணா? ஆமாண்ணே, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா பார்க்க வந்த? உங்களை விட்டு அடைக்கலம் கொடுக்க வேற யாருன்னே இருக்கா? 4 பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்கண்ணே. எங்களுக்கு நீங்க தானே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். டேய், முதல்ல இந்த சின்னங்கிற வார்த்தைய தூக்குடா. இங்க பாருடா, நானே பல பிரச்சனையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. என்ன நம்பி 200 பேர் வேலை பார்க்கறாங்கடா. என்னண்ணே, 20 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குல்ல, அத சேர்த்தது. இந்த முதல்ல அத புடி. எனக்கு ஒரு உதவி பண்றா. நான் உன் ஊர்க்காரங்கிறதையும் நீ என் ஊர்க்காரங்கிறதையும் நீங்க வந்ததையும் என்னைய பார்த்ததையும் யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத. பொய் சொன்னா தப்பில்லையாண்ணே? ஏசி அடிச்சது தப்பு இல்ல, மினிஸ்டர் மாலை கூட்டு வந்தது தப்பு இல்ல, ஒரு அப்ராணிய கோர்த்து விடுறது தப்பு இல்ல, பொய் சொன்னா மட்டும் தப்பா?
முதல்ல இருந்து கிளம்புங்கடா. நாங்கள் கிளம்புறோம்ண்ணே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை காப்பாற்றிக்கணும்னா உங்கள் ஃபேக்ட்ரிலாம் மூடிட்டு தலைமுறை இருங்கண்ணே. நான் என்ன மயத்துக்குடா தலைமறைவா இருக்கேன்னு? இதுனா நான் உழைச்ச சொத்து. இவங்க அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷன் ஆஃபீஸ் போயிருந்தோம்ண்ணே. ஃபேக்ட்ரி ஓனர் நீங்கள், உங்கள் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஊரில் கொடுத்தீங்களே விசிட்டிங் கார்டு, அதைத்தானே அவன் கொடுத்துட்டு வந்தேன். என்னது? டேய், இன்னையில இருந்து பேட்டரி லீவுடா. ஐயோ, ஊருக்கு போனோமா, குலதெய்வத்தை கும்பிட்டோமா, கறிக்கஞ்சிய குடிச்சோமான்னு பேசாம வராம கரகாட்டக்காரி முதற்கொண்டு இறங்கி போய் விசிட்டிங் கார்டை கொடுத்து கண்டபடி இப்படி மாட்டிக்கிட்டியடா. என்னது இது? விசிட்டிங் கார்டு எல்லாம் போனால வரது. இந்த ஊருக்கு போறது, எந்த தேசத்துக்கு போறது ஒண்ணுமே புரியல. சார், இவன் துணிமலை சுருட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான் சார். பையன் கையுமா பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கோம் சார். நீதான் அடைக்கலமா? ஆமா சார். அந்த 2 லவர்ஸ்க்கு மட்டும் அடைக்கலமா, இல்ல தப்பு பண்ற எல்லா லவர்ஸ்க்குமா? இல்ல சார். இப்பதானடா ஆமா அண்ணா, அதுக்காட்ட இல்லன்ற. முதல்ல சொன்னது ஆமா சார், இப்ப சொன்னது இல்ல சார். டேய், ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? நான் எங்க சார் மாத்தி மாத்தி பேசுறேன்? நீங்க தான் சார் மாத்தி மாத்தி கேக்குறீங்க. டேய், உங்க அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனில எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? அது குரூப் ஆஃப் கம்பெனி இல்ல சார், முறுக்கு கம்பெனி. முறுக்கு கம்பெனி போட்டா வெயிட் இருக்காதுன்னு குரூப் ஆஃப் கம்பெனின்னு போடு, வெயிட்டா இருக்கும்னு பிரிண்டிக்கார போட்டு விட்டேன் சார். சார் பொய் சொல்றான் சார். இவன் தான் சார் அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எம்டி. எம்டி இல்ல சார், வெரி எம்டி சார். டேய், அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ராட் பண்றதா? குரூப்பா சேர்ந்து ஜாலியா இருக்கிறது, அப்புறம் மொத்தமா சேர்ந்து கெஞ்சா வச்சுட்டு பீச்சுக்கு போறது, அங்க வர லவர்ஸ்ல பையனை மட்டும் மண்டையை வச்சுட்டு பொண்ணை கதற கதற கற்பழிக்கிறது, அவளை ஒத்துக்க வச்சு கேப்ரேல ஆட விடுறது, அதுக்கு மேல மும்பைல போய் விக்கிறது, அதுக்கும் ஒத்துக்கலனா ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, அதுல RR, FIT, DTS, கிராபிக்ஸ்னு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 900 CD போட்டு அங்கங்க விக்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்ல வர போடுறது. நீங்க சொல்ற பார்த்தா கூட இருந்து வேலை பார்த்து பர்ஃபெக்ட்டா செஞ்சது மாதிரியே சொல்றீங்க. பின்ன என்ன சார், நீங்க போலீஸ் ரைட்டர் மாதிரியா பேசுறீங்க? ஏதோ சினிமா ரைட்டர் மாதிரி பேசுறீங்களே சார். அப்புறம் என்ன சார், ஒரு விவரம் தெரியாத என்னைய இப்படி கட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்கீங்களே சார். உனக்கடா ஒண்ணும் தெரியாது? தலைவரோட பொண்ணை தூக்கிட்டு ஓடி வந்தானே, அவனுக்கு எங்கடா அடைக்கலம் கொடுத்த? கூட்டிக்கிட்டு ஓடியான்ட்டானா? கூட வந்துச்சுன்னு தானே சொன்னேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். யோ வெங்கடேஷ், சார் சொல்லுங்க சார். இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பத்தாது. இதுக்கு மேலையுமா? போய் இதுல கல்லுப்பு தடவி நல்ல பெப்பர் மசாலா போட்டு இதமா எண்ணெய் தடவி லைட்டா அடுப்புல சூடு பண்ணி எடுத்து வந்து சொருவியா? நீங்க பேசுற பார்த்தா தந்தூரி சிக்கன் போடுற மாஸ்டர் மாதிரியே பேசுறீங்களே சார். என்னடா நடக்குது? அதுவா, இந்த நல்லெண்ணெய் இருக்கே, நல்லெண்ணெய் இத நடுவு முதுகுல தேய்ச்சி நங்கு நங்குன்னு அடிச்சா உள்ள ரண வேதனை இருக்கும், வெளியில ஒரு சுட்டு ரத்தம் வரும். ஆமா, அப்புறம் இன்னொரு விசேஷம், இந்த கடல் இருக்கே, கடல்ல இந்த கால் முட்டிக்கு கீழே தேய்ச்சி அடி அடின்னு அடிச்சா வெளியில காலு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா நடக்க முடியாது. இன்னொரு விசேஷம், இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில தலை தலைன்னு தேய்ச்சி லத்தி எடுத்து புடனில அடி அடின்னு அடிச்சா, புடனிலையாடா லத்தி என்ன லத்தி அருவாளை வச்சு வெட்டினா கூட ஒட்டிக்கும்னே. அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு விசேஷம். விளக்கடையில் என்னடா விசேஷம்? அட ஆமாண்ணே, இந்த விளக்கெண்ணெய் இருக்க விளக்கெண்ணெய், இந்த விளக்கெண்ணெய விளா எலும்புல தேய்ச்சி விடிய விடிய அடிச்சா கூட வெளிய சின்ன வீக்க இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள எலும்பு முறிஞ்சது தெரியாது. பாப்படே பாப்படே, ஏன்னு அழுவுற? ஆமா, அண்ணனுக்கு எந்த ஊரு? மதுரைடா. சீ, நம்ம ஊருக்காரா? இப்ப நான் என்னடா செய்யணும்? அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா ஒண்ணு, ஐயாவுக்கு போய் சொன்னா பிடிக்காது, உண்மையே சொன்னீங்கன்னா விட்டுருவார். அதனால நான் ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொல்லணும். சரி, ஓகேவா? ஓகேடா. நான் யார் தெரியுமா? தெரியுமியா?
வந்தது ஏன் பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுமியா? அப்படின்னா அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு பக்கம் தலையாட்டி தோழனா. தெரியுமா? தெரியுமியா? எப்படி? இது என்னன்னு தெரியுமா? போய் ஒரு டம்மி பீஸா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, போலீஸ் சிஎம் வீட்டுக்கு செக்யூரிட்டி மாதிரில இங்க இருக்கிறாங்க. நம்மள நல்லா வம்பள மாட்டி விட்டு போயிட்டேன். இனிமேல நான் நிம்மதியா பொழப்பே பார்க்க முடியாது இருக்கு. வானே இப்பதான் வாரியா? ரொம்ப பசியா இருந்துச்சுண்ணே, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் முறுக்கு மாவுல தோசை விட்டு சாப்பிட்றோம்னு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா உனக்கு ஒரு தோசை கிடைச்சிருக்கும்ல. கொடுத்தாங்கடா, நீங்க பண்ணதுக்கு நிறைய கொடுத்தாங்க. 1 வருஷத்துக்கு தாங்க. என்னண்ணே கதவை திறந்து போட்டு போயிட்டீங்க? நான் எங்கடா திறந்து போட்டேன்? போய் நின்று அப்படியே நீ தூக்கிட்டு போயிட்டாங்களே. நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லண்ணே, இந்த ஊர்ல இருக்காதீங்க கிளம்புறீங்கன்னு. அது சரி, நீங்க மறுபடிக்கு 2 பேரும் இங்க எதுக்குடா வந்தீங்க? எங்க போனாலும் ரவுண்ட் அப் பண்றாங்கண்ணே. காவாக்காரர் இருக்க இடத்துல கலவணை பயலுக்கு சேஃப்டின்னு தெரியாதாண்ணே. போலீஸ்காரனை வெளியில வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் உள்ள கூத்தா அடிக்கிறீங்க.